எல். வணக்கம். ஒரு மையப்படுத்தப்பட்ட சென்ட்ரலைஸ்ட் மற்றும் பரவலாக்கப்பட்ட டிசென்ட்ரலைஸ்ட் செயல்பாடுகளுக்கு இடையிலான வேறுபாடுகளை இங்கே தெளிவான காணலாம். 1. மையப்படுத்தப்பட்ட செயல்பாடு சென்ட்ரலைஸ்ட் ஃபங்க்ஷன். ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பில் அனைத்து அதிகாரங்களும் முடிவெடுக்கும் திறனும் ஒரே ஒரு இடத்திலோ அல்லது ஒரு தனி நபரிடமோ குவியப்பட்டிருக்கும். செயல்முறை: ஒரு வங்கியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவருக்கு பணம் அனுப்ப வேண்டுமானால் அந்த வங்கி என்ற மைய அமைப்பின் அனுமதி உங்களுக்கு தேவை. முடிவெடுத்தல்: மேலிடத்திலிருந்து கீழ்நோக்கி முடிவுகள் எடுக்கப்படும். அந்த மைய அமைப்பு என்ன சொல்கிறதோ அதுவே இறுதியானது. பாதிப்பு: அந்த ஒரு மைய புள்ளி செயலிழந்தால் ஒட்டுமொத்த அமைப்பும் நின்றுவிடும். உதாரணம்: வங்கிகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பெருநிறுவனங்கள். 2. பரவலாக்கப்பட்ட செயல்பாடு டீசென்ட்ரலைஸ்ட் ஃபங்க்ஷன். பரவலாக்கப்பட்ட அமைப்பில் அதிகாரம் என்பது ஒரு இடத்தில் மட்டும் இல்லாமல் அந்த நெட்வொர்க்கில் உள்ள அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். செயல்முறை: இங்கே இடைத்தரகர்கள் கிடையாது. தகவல்கள் அல்லது பரிவர்த்தனைகள் நேரடியாக ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு செல்லும். முடிவெடுத்தல் கூட்டாக எடுக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட மென்பொருள் விதிமுறையின்படி புரோட்டோகால்ஸ் இந்த அமைப்பு தானாகவே இயங்கும். பாதுகாப்பு: இதில் ஒற்றைப் புள்ளி தோல்வி சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் கிடையாது. ஒரு பகுதி பாதிக்கப்பட்டாலும் மற்ற பகுதிகள் தொடர்ந்து இயங்கும். உதாரணம்: பிளாக்செயின் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சொத்துக்கள். முக்கிய வேறுபாடுகள் சுருக்கம். கட்டுப்பாடு: மையப்படுத்தப்பட்ட அமைப்பில் ஒருவரிடம் இருக்கும், பரவலாக்கப்பட்ட அமைப்பில் பலரிடம் இருக்கும். நம்பகத்தன்மை: மையப்படுத்தப்பட்ட அமைப்பில் நாம் அந்த நிறுவனத்தை நம்ப வேண்டும், பரவலாக்கப்பட்ட அமைப்பில் நாம் அந்த தொழில்நுட்பத்தை டெக்னாலஜி நம்புகிறோம். வெளிப்படைத்தன்மை: பரவலாக்கப்பட்ட அமைப்பில் அனைத்து தகவல்களும் நெட்வொர்க்கில் உள்ளவர்களுக்கு வெளிப்படையாக தெரியும். நன்றி.